ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்து வரட்டும். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்போ வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி சைஸுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். அது கூட 100 கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா எல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கழனி தண்ணி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா வந்து வெந்து வரணும்னா நம்ம புளி சேர்த்துக்கணும். ஸோ நல்லா இது வெந்து வரட்டும். இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நான் லெமன் சைஸ் வந்து புளி எடுத்துருந்தேன், அதை கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து புளி சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். நான் இது கூட மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸில் நல்லா மாங்காய்லாம் வெந்துடும். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக 10 மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே 10 மினிட்ஸில் வந்து எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து கலந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.